தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சீமானிடம் கண்ணீர் விட்டு அழுதார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் வீட்டை முற்றுகையிடப் போவதாக ஒரு சிலர் அறிவித்திருந்தனர். அறிவித்ததோடு மட்டுமல்லாமல் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய உருவ பொம்மையை எரித்து அவருடைய புகைப்படத்தை செருப்பால் அடித்து செய்தியாளர்களிடம் அவதூறாக பேசி சீமானிடம் வம்பிழுத்தனர். சீமானை எவ்வளவு கேவலப்படுத்த வேண்டுமென்றோ அவ்வளவு தூரம் கேவலப்படுத்தினர். ஒரு மனிதனுக்குரிய அடிப்படை மாண்பை கூட மதிக்க தெரியாமல் மீறினர். சீமானைக்கு பரிந்துரை பேச யாரும் இல்லை என்ற தைரியத்தில் இந்த தெலுங்கர் கூட்டம் சீமானை வாய்க்கு வந்தவாறு அவதூறாக பேசியது. தந்தை பெரியார் திராவிட இயக்கக் கழக தலைவர் கோவை ராமகிருஷ்ணன் செந்தமிழன் சீமானை மிகவும் தரைக்குறைவாக பேசினார். வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசினார். இந்த சூழ்நிலையில் கோவை ராமகிருஷ்ணன் மீது வழக்கு பதிவு செய்ய சீமான் முடிவு செய்ததாக கூறப்படுகிறது. அவ்வாறு வழக்கு பதிவு செய்தால் கண்டிப்பாக கோவை ராமகிருஷ்ணன் சிறைக்கு செல்வார். குறைந்தது 5 முதல் 10 ஆண்டுகள் சிறைக்கு இருக்க வேண்டியிருக்கும். இந்த சூழ்நிலையில் கோவை ராமகிருஷ்ணன் சீமானிடம் மன்னிப்பு கேட்டுள்ளார். தான் பேசியதற்கு வருத்தப்படுவதாகவும் தான் இனிமேல் அவ்வாறு அவதூறாக பேச மாட்டேன் என்றும் கோவை ராமகிருஷ்ணன் மன்னிப்பு கேட்டுள்ளார். அலைபேசியில் கண்ணீர் விட்டு அழுதுள்ளார். மற்ற சீமானை அவதூறாக பேசிய மற்ற தலைவர்களும் சீமானிடம் இதே போன்று மன்னிப்பு கேட்க வேண்டும். அவ்வாறு மன்னிப்பு கேட்டால் வழக்கு தொடரப்படாது. இல்லாவிட்டால் கண்டிப்பாக வழக்கு தொடரப்படும். பகிரங்கமாக மன்னிப்பு கேட்காவிட்டாலும் கூட பரவாயில்லை, அந்தரங்கமாக மன்னிப்பு கேட்கலாம். கோவை ராமகிருஷ்ணன் சீமானிடம் கண்ணீர் விட்டு அழுது மன்னிப்பு கேட்டுள்ளார். இதனை வரவேற்கின்றோம்.